ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. அங்க ஜெகன்மோகன் ரெட்டி பணம் வாங்கியிருக்காரு, தமிழ்நாட்டில் யாரோ பணம் வாங்கியிருக்கிறாங்க. பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்காக்காரன் சொல்லிட்டான். இந்திய அரசினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இதை பத்தி எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு தனியார் கம்பெனி தொடர்பாக அமெரிக்க அரசு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்க? இதுதான் அரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. அதானி செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு நாம் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் இந்தியா மீது திணிக்கப்படும். 30 கிகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார உற்பத்தி சோலார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் ஆர்டர் இல்லாமல் முடங்கி இருக்கின்றன. அதானி, பவர் மினிஸ்ட்ரி, ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி, செக்கி எல்லோரும் சேர்ந்து நடத்திய ஒரு கூட்டு சதி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். நிலக்கரி ஊழல்ல தரம் குறைந்த நிலக்கரியை சுமார் $30 ஒரு டன்னுக்கு மதிப்புள்ள நிலக்கரியை $90 மேல் விலை வைத்து டான்ஜெட்கோ தலையில் கட்டியது அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குது. அது தொடர்பாக எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம், விசாரிக்கிறோம் என்று விளக்கம் சொன்னார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பாமக கேட்டதாக இருக்கட்டும், திமுக பதில் சொன்னதாக இருக்கட்டும், இந்த இஷ்யூ திரும்ப 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 எதை சுற்றி வருகிறது என்று சொன்னால் ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. அங்கே ஜெகன்மோகன் ரெட்டி பணம் வாங்கியிருக்காரு, தமிழ்நாட்டில் யாரோ பணம் வாங்கியிருக்கிறாங்க. பணம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அமெரிக்காக்காரன் சொல்லிட்டான். அதனால் பணம் வாங்கியிருக்கிறாங்க, அதானி பணம் கொடுத்துருக்கிறாரு, இதுதான் பிரச்சனைன்னு பேசுகிறார்கள். நான் என்ன சொல்கிறேன், இது பிரச்சனை இல்லை. இது பிரச்சனை இல்லை. யார் எவ்வளவு வாங்கினார்கள் என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த ஒரு பிரச்சனையிலும் எது முதன்மையானது என்பதை நம்ம பார்க்கணும். ஒரு அனாலஜி, ஓமானங்கள் எல்லாம் ஊனமுற்றவை என்றாலும் ஒரு உதாரணம், இப்போது தண்ணி அடிக்கிறார் ஒருத்தர், குடிகாரராக இருக்கார். குடியினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்ன? ஈரல் கெட்டு போய் மரணம் நேரும். அப்புறம் வருமானம் செலவாகி குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி வரும், கணவன் மனைவி சண்டை வரும், பிள்ளைகள் ஒழுங்காக படிக்காமல் வீணாக போவாங்க. இப்படி பல துணை விளைவுகள் இருக்குது. அதனுடைய முதல் விளைவு, முதன்மையானது எதுன்னா ஈரல் கெட்டு போய் மரணம் நேர்வது என்பது மது அருந்துவதால் குடிகாரனாக இருப்பதாக இருக்கக்கூடிய முதன்மையான தீமை. இப்போ இந்த இஷ்யூவில் எது முதன்மையான தீமை நடந்திருக்கக்கூடிய இந்த பேரத்தில்? அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், எங்கள் ஊரில் இன்வெஸ்ட்மெண்ட் நீ திரட்டுவது என்று சொன்னால் நீ யாருக்கும் லஞ்சம் கொடுத்து வெளிநாடுகளில் தொழில் கான்ட்ராக்டுகளை பெற்று அதற்காக இங்கே நீ முதலீட திரட்டக்கூடாது, யோக்கியமான முறையில் செய்யணும் என்று அவங்க ஒரு விதி வச்சுருக்கிறாங்க. அந்த விதிக்கு ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் என்று பேர். அந்த விதியின் அடிப்படையில் நீங்கள் அதை வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. நமக்கு என்ன, இங்கே யார் வாங்கிட்டாங்க என்பது மட்டும்தான் நம்ம பிரச்சனையா என்பது தான் கேள்வி. இப்போ நம்ம அந்த கேஸை பற்றி இந்திரகுமார் விளக்கிட்டார். நான் அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகலை. அந்த கேஸை பற்றி பேசவே முடியாமல் டெல்லியில் இப்போ கூத்து நடக்குது. இங்கே இபியில் ஊழல் நடந்துருச்சு, சிபிஐ விசாரணைக்கு தயாரான்னு இவங்க கேட்குறாங்க. இந்த அதானி ஊழல் வந்த உடனே முதல்ல பிஜேபிக்காரங்க சொன்னது என்னென்னா, 5 ஸ்டேட்டில் 4 ஸ்டேட் எதிர்கட்சி ஸ்டேட்டு தான் எங்களெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அப்போ நீங்கள் விசாரிக்க தயாரா, எஃப்ஐஆர் போடுங்க. இது முதல்ல பிஜேபி சொன்னது. அதுக்கு அடுத்தது, ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் வேணால் ஒரு கேஸ் போடுங்களேன், சுப்ரீம் கோர்ட் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுங்க. இது ரெண்டாவது அவர்கள் சொன்னது. இப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இது ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ஜார்ஜ் சோரோஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சர்வதேச சதி, இந்தியாவை சீர்குலைப்பதற்கு, இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு, அதை விசாரிக்கணும். எப்படியா சொல்கிற? மீடியா பார்ட் அப்படின்னு ஒரு அமைப்பு, ஒரு ஏஜென்சி, அவங்க ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. OCCRP என்ற இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டுகள் அடங்கிய அந்த அமைப்பிற்கு பணம் அமெரிக்க அரசிடமிருந்து ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதிலிருந்தே தெரியலையா, அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டு, ஜார்ஜ் சோரோஸ், சோனியா காந்தி இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சதி செய்கிறார்கள் இந்தியாவை கவிழ்ப்பதற்கு அப்படின்றது அவங்களுடைய வாதம். அந்த மீடியா பார்ட் என்ற செய்தி வெளியிட்டிருக்கிற நிறுவனம், நாங்கள் அப்படி ஒரு செய்தியே வெளியிடலை, யார் யாருக்கு என்ன ஃபண்டிங்னு சொல்லியிருக்கிறோம் அவ்வளோதான், நாங்கள் வெளியிட்ட செய்தியை
மோடியும் இப்படியே சொல்லியிருக்காங்க, மோடியும் பாரதிய ஜனதாவும் மிகவும் கேடாக தங்கள் நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அந்த மீடியா பார்ட்டு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. யார் அந்த மீடியா பார்ட்? அந்த மீடியா பார்ட்டு தான் ரஃபேல் ஊழலை பிரான்ஸில் வெளிக்கொண்டு வந்த ஒரு அமைப்பு. அந்த கூறு வெக்கம் கூட உங்களுக்கு இல்லை. அப்போ இது எப்படி நடக்குது? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே திமுக வாங்கிருச்சா, அங்கே வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தி ஃபாரின் ஏஜென்ட். இதுதான் இந்த அஃபென்ஸு, தாக்குதல் முனை எதை நோக்கி திருப்பப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க வந்து தன்னிலை விளக்கம் தருவது போல். நேற்று காங்கிரஸ் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சுப்ரியா ஸ்ரீநேட் அப்படின்னா அவங்களுடைய பிரதிநிதி, ஜார்ஜ் சோரோஸ் அமைப்பிலேருந்து உன்னுடைய ஆட்கள் தான் பணம் வாங்கியிருக்கிறாங்க, உன்னுடைய ஆட்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு எதிராக பிரச்சனை வரும்போது இப்படி அவர்கள் திருப்புகிறார்கள். ஆனால் அஃபீஷியலாக இந்திய அரசினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இதை பற்றி எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு தனியார் கம்பெனி தொடர்பாக அமெரிக்க அரசு ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது, எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்க? இதுதான் அரசின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. ஆனால் கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், அதானிக்காக வரிந்து கட்டி கொண்டு களத்தில் நின்று வாதாடி கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பிரச்சனையில் அமெரிக்கா என்ன குற்றம் சாட்டியது? இந்த குற்றச்சாட்டு தான். அந்த டீட்டெயில் வந்து நமக்கு வேண்டியதில்லை. 5 குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லியிருக்கு. ஒன்று, ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட், அதை வந்து மீறி இருக்கிறீங்க. அடுத்து ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஆவணங்களை ஒரு மோசடி செய்திருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் லஞ்சம் கொடுத்துட்டு கொடுக்கல அப்படின்னு அறிவிச்சிருக்கிறீங்க. அடுத்தது லஞ்சம் கொடுப்பதற்கான சதி, அதை அமல்படுத்திய முறை. அடுத்தது முதலீட்டாளர்களை ஏமாற்றியது. அதுக்கு அடுத்தது அது தொடர்பான தகவல் பரிவர்த்தனைகள், அதை வந்து டிஜிட்டல் மீடியா மூலமாக மேற்கொண்டது. அதற்கப்புறம் அந்த எவிடன்ஸை அழிக்க முயன்றது. இதெல்லாம் தான் சார்ஜஸ். இந்த சார்ஜஸில் சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு ரெண்டும் போட்டிருக்கிறாங்க. அரெஸ்ட் வாரண்ட்டும் அதானிக்கும் இருக்குது, சாகர் அதானிக்கும் இருக்குது. உடனே அவங்களுடைய வக்கீல் முகுல் ரோத்கி, ராம் ஜெத்மலானி மகன் மகேஷ் ஜெத்மலானி 2 பேரும் ப்ரெஸ் மீட் வச்சு, இல்லை அதானியெல்லாம் கைது பண்ண முடியாது, அவர் மேலே கிரிமினல் கேஸ் எல்லாம் இல்லை என்று சொன்னார்கள். கிரிமினல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்குது. அவங்க சொல்கிறது டெக்னிக்கலாக என்ன அப்படின்னாக்கா, அமெரிக்க குடிமகன் மீது தான் அவங்க கிரிமினல் வழக்கு தொடர முடியும், மற்றவர்கள் மீது சிவில் வழக்கு தான் இருக்கும் என்பதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். மற்றபடி வினோத் அதானியும் சாகர் அதானியும் நேரடியாக இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பது தெளிவாக அந்த இண்டெக்ட்மெண்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடை பற்றி என்ன சொல்லியிருக்குது? நேற்று அதை திரும்ப விவாதிச்சுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டு டான்ஜெட்கோ அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினார்கள் அப்படின்னு அதில் இல்லை. அதனுடைய பேரா 50 என்ன சொல்லுகிறது? அது அவசியங்கிறது இதை சொல்கிறேன். ஃபாலோயிங் த ப்ராமிஸ் ஆஃப் பிரைப்ஸ் டு இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அல்லது அமைச்சர்களுக்கு இந்த லஞ்சம் கொடுத்ததை தொடர்ந்து இந்தந்த மாநிலங்களில் இப்படி வந்து போகப்பட்டது. அந்த பட்டியலில் தமிழ்நாடு அப்படின்றது வருது. யாருக்கு லஞ்சம் கொடுத்தது பற்றி குறிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று ஜக்மோகன் ரெட்டிக்கு, அடுத்தது ஒரிசாவுக்கு. ஜக்மோகன் ரெட்டிக்கு தொகையே குறித்திருக்கிறார்கள். அவருக்கு வந்து 1700 கோடி அப்படின்னு சொல்லி. ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் hundreds of thousands of dollars ஒடிசாவுக்கு கொடுக்கப்பட்டது என்று அதுக்கு இருக்குது. மிச்ச மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இந்த மாநில அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு இல்லை. இதெல்லாம் போக கூட்டினாக்கா ஒரு 100-200 கோடி ரூபா வருது மிச்சம், கணக்கு கூட்டி கழித்து பார்த்தா. அது யாருக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டது என்று குறிப்பாக இல்லை. அப்போ இங்கே ஏதாவது வழக்கு தொடரணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான ப்ரைமா ஃபேசி எவிடன்ஸ் வந்து இங்கே இருக்கணும். இல்லாமல் ஒரு வழக்கெல்லாம் தொடுக்க முடியாது. அப்போ இவங்க இந்த வாத முறையே என்பது தவறு. இதுதான் அதில் இருக்கிறது. இப்போது இந்த வழக்கில் இந்த அடிப்படையில் அமெரிக்கா இந்த வழக்கை தொடுத்திருக்கிறது. இந்த வழக்கு பற்றி அதானியினுடைய கருத்து என்ன? அது ரொம்ப சிறப்பான கருத்து. தடைக்கல்லை படிக்கல்லாக்குவோம், இப்படியே டயலாக். நான் சொல்கிறது வந்து மிகையாலாம் சொல்லலை.
இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆல் அப்டக்கிள்ஸ் வில் டேர்ன் அப்டக்கிள்ஸ் இன்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். அதுக்கு மேலே இன்னொன்று சொல்கிறாரு, பெரிய கனவுகளை காணும்போது இப்படி பொறாமப்படுறது நடக்க தான் செய்யும். அதான் இந்தியா வந்து பயங்கரமாக விரிவடைஞ்சு போகும்போது பொறாமை, அதுதான் ஜார்ஜ் சோரோஸ் சதி, அதெல்லாம் இவங்க வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதானி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த செய்தியெல்லாம் வந்துருக்குது, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அது அதிகம் போக வேண்டியதில்லை. மிக முக்கியமாக இந்த மார்ச் 2024 இது மாதிரி அதானி பற்றி ஒரு விசாரணை நடக்கிறது என்ற செய்தியை ப்ளூம்பர்க் என்ற பத்திரிகை, அந்த பத்திரிகையில் அந்த செய்தி வருது. அது எக்கனாமிக் டைம்ஸ் இந்தியாவில் வந்து வெளியிடுது. இது வந்த உடனேயே அதானி, இந்த அசூர் இவற்றில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் இவங்களை தொடர்பு கொண்டு, என்னப்பா உன்னை பற்றி FBI விசாரணை, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், கிரிமினல் விசாரணை நடக்கிறதா வந்திருக்குதே என்னன்னு கேட்டப்போ, அதெல்லாம் பொய், வதந்தி, நம்பாதீங்க என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது இதில் மிக முக்கியமாக முதலீடு செய்த டோட்டல் எனர்ஜி என்ற ஒரு மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனம் ஃப்ரான்ஸில் இருக்குது. இந்த அதானியில் ஏறத்தாழ 25%, 25% முதலீடு செய்திருக்கிற நிறுவனம். அவங்க இது மாதிரி அவங்க பொய் சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் இவர்களுடைய நிறுவனத்தில் நாங்கள் முதலீடு செய்வதாக இல்லை என்றே வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க. வேறு மூடிஸ் போன்ற ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் என்ற தர நிர்ணய நிறுவனங்கள் எல்லாம் அதானியினுடைய பங்குகளின் தரத்தை குறைத்திருக்கின்றன. இதெல்லாம் வந்து விளைவுகள். இந்த விளைவுகளை எல்லாம் மறைத்து கொண்டு சவடாலாக அதானி பேசுகிறார். இன்னொரு மிக முக்கியமான அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்சி போக போது ட்ரம்ப் வர போகிறார். ட்ரம்ப் நம்மாள். நம்மாள்னா யாருடைய ஆள்? மோடியுடைய ஆள். அப்போ ட்ரம்ப்பை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த வழக்கை பற்றி, இந்த வழக்கு எப்படி முடியும் என்பதை பற்றி பல ஊகங்கள் வந்து எழுதுகிறாங்க. இதில் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அல்லது ஒப்புக்கொள்ளாமல் சில மில்லியன் அல்லது பில்லியன் டாலர்கள் ஒரு தண்டத்தொகை கட்டி இதிலிருந்து விடுதலை பெற முடியும், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று மிக முக்கியமாக, இதே ப்ளூம்பர்கில் ஆண்டி முகர்ஜி என்ற காலம்னிஸ்ட் என்ன எழுதுகிறாருன்னா, ட்ரம்ப் எல்லா பேரத்துக்கும் தயாராக இருப்பார், ஆனால் கணிசமான அளவுக்கு இந்தியா அதற்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். எதுக்கு? அதானி செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு நாம் விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் இந்தியா மீது திணிக்கப்படும், அப்படி டீல் பேசுவார் ட்ரம்ப்பு. இதற்கு மேலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரம்ப் எப்படிப்பட்ட ஆள்னா நம்ம ஆளுங்க மாதிரி தான் வரும். ட்ரம்ப்புக்கு இந்தியாவில் சொத்து இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதனால் இந்த வழக்கு இங்கே தான் முடியல, அதெல்லாம் அமெரிக்காவில் மாட்டினாக்க தப்பிக்க முடியாது, இந்த சவடாலாம் நமக்கு தேவையில்லை. நாம் என்ன செய்ய முடியும், என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி தான் நம்ம முக்கியமாக சிந்திக்கணும். அமெரிக்காவில் எது வேணால் நடக்கலாம், அது இப்போ நம்முடைய கவலை அல்ல. ஆனால் சர்வதேச அளவில் இது ஒரு திருட்டு கூட்டம் என்று ஏற்கனவே ஹிண்டன்பர்கில் அம்பலமாக இருக்குது, இப்போ ரெண்டாவது இப்போ இதில் அம்பலமாக இருக்குது. அதனால் முதலீட்டாளர்கள் மத்தியில் அவர்கள் மீதான நம்பிக்கை சீர்குலைந்திருக்கிறது. அதை அவர்களால் மாற்ற முடியாது அப்படின்றது இதில் அவர்கள் தவிர்க்க இயலாமல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்து வரலாம். எங்கள் ஊர் முதலீட்டாளர்களை ஏமாற்றிட்டீங்க என்பது தான் அமெரிக்கா போட்டிருக்கிற கேஸுக்கு வந்து அடிப்படை. ஊழல் பண்ணிட்டீங்க, வாக்குறுதி ஏற்ப இல்லாமல் இப்படி பண்ணிட்டீங்கன்றது. இப்போ நம்முடைய அலிகேஷன் என்ன? இப்போ இவங்க சொல்கிறாங்களே, திமுக காசு வாங்கிடுச்சு, சத்தீஸ்கரில் காசு வாங்கிட்டாங்க, அந்த சத்தீஸ்கர் பழைய முதல்வர் பாகேலும் எஃப்ஐஆர் போடியா சிபிஐயில் இப்படியே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, நீ போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்றது கேள்வி. யார் கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க என்பதா? இது வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி. SCCI, அவர் சொன்னார்ல, செக்கி, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் செபி, பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய நிறுவனம், மோடி, அதானி, அப்புறம் பவர் மினிஸ்ட்ரி, ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி, இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தி இருக்கிற ஒரு கூட்டு சதி. இது ஒரு எல்லாரும் இணைந்து நடத்தி இருக்கிற ஒரு கான்ஸ்பிரசி. அந்த கான்ஸ்பிரசி தான் நம்ம பேச வேண்டிய விஷயம். அதில் வந்து இவங்க எவ்வளோ வாங்கினாங்க, அவங்க எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்றது சும்மா சிதறிய ஒரு எலும்பு துண்டு மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தா கூட.
இதை பற்றி தான் நாம் பேச வேண்டும். அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போது இப்படி போகலாம். மோடி வந்து உலக அளவிலேயே குளோபல் வார்மிங் அப்படின்றது ஒரு சீரியஸான பிரச்சனை நமக்கு தெரியும். அதனால் இந்த க்ரீன் எனர்ஜியை நோக்கி, ரினியூவபிள் எனர்ஜியை நோக்கி, அது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரோ, விண்டு பவரோ, சோலார் பவரோ, அதை நோக்கி மாற வேண்டும் அப்படின்றது உலக அளவில் ஒரு போக்காக இருக்குது. வெஹிக்கிள் அது இதெல்லாம் வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து குளோபலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பருவநிலை மாற்றம் குறித்த ஆய்வுகள், அதனால் ஒவ்வொருத்தரும் குளோபல் வார்மிங்கிலிருந்து அதை தடுப்பதற்கு எந்த அளவுக்கு அந்த தங்களுடைய மின் உற்பத்தி முறைகளை வந்து மாற்றிக்கிறாங்க அப்படின்றது ஒப்பந்தங்கள்லாம் வந்து கையெழுத்தாகுது, பேசுகிறோம். வந்து எப்பொழுதுமே மோடிஜி மிகப்பெரிய கனவு உள்ளவர் இல்லையா? அவர் வந்து இந்தியா வந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரு பவர் டிமாண்ட் அப்படின்றது 170லிருந்து 250 கிகாவாட், 170லிருந்து 250 கிகாவாட் மொத்தமாக. அவர் வந்து 2030க்குள்ளே 400 கிகாவாட் மின்சாரம், 1000 மெகாவாட் ஒரு கிகாவாட், 400 கிகாவாட் மின்சார சோலார் பவரை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கு வைக்கிறாரு மோடி. அந்த இலக்கை எப்படி நிறைவேற்றுவது? அதுக்கு தான் இந்த SECI இருக்குது, சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன செய்கிறது? அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் தான். சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இப்படி 8×12 கிகாவாட் மின்சாரத்துக்கு, இந்த கேஸில் இந்த மின்சாரத்துக்கு டெண்டர் வந்து கோருது. 12 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டும், அதுக்கு டெண்டர் கொடுங்க அப்படின்னு கேட்குது. டெண்டருக்கு தகுதியானவர்கள் யார்? டெண்டருக்கு தகுதியானவர்கள் யாருனாக்கா, சூரிய ஒளி தகடுகளை வைத்து கொண்டு மின்சார உற்பத்தி மட்டும் நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல. நீங்கள் சூரிய மின் தகடுகளை உற்பத்தி செய்பவராகவும் இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டெண்டரில் பங்கேற்பதற்கு நீங்கள் வந்து தகுதி உண்டு. அது மட்டுமல்ல, குறைந்தபட்சம் உங்கள் நிறுவனத்தினுடைய முதலீடு மதிப்பு வந்து 130 கோடி ரூபாய் இருக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் இதுக்குள்ளே வர முடியும் என்று டெண்டருக்கு நிபந்தனை விதிக்கிறார்கள். இந்த நிபந்தனைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் அதானி, இன்னொருத்தர் அசூர் பவர், மூணாவது நவயுகா அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரத்து முதலாளி, ஒரு ரெட்டி, ஒரு முதலாளி. அவங்க அந்த நிறுவனம், அவங்களுக்கு தான் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட், கங்காவரம் போர்ட் என்ற போர்ட்டெல்லாம் அவங்களுடையது. இந்த 3 பேர் தான் இந்த டெண்டருக்குள்ளே வந்து போகிறாங்க. டெண்டரில் வந்து $2.92 காசுகள், 93 காசு அவங்க கோட் பண்ணுறாங்க. அதானி 2.92 கோட் பண்ணுறாரு, அசூர் பவர் 2.92 கோட் பண்ணுறாங்க, நவயுகா 2.93 கோட் பண்ணுது. அதனால் இவங்க கொடுத்துட்டாங்க ரெண்டையும், 8×12 இவர்களுக்கு, இந்த அதானிக்கும் அசூர் பவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இது இப்போது இப்படி ஏன் இந்த விதிமுறை? நீங்கள் வந்து மின்சாரம் உற்பத்தி செஞ்சால் மட்டும் பத்தாது, மின்சார உற்பத்திக்கு தேவையான தகடையும் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற விதிமுறை எதற்காக வைக்கப்பட்டது என்று சொன்னால், அப்படி ஒரு விதிமுறையை வைத்தால்தான் மற்றவர்களை விலக்க முடியும் என்பதற்காகவே இந்த விதிமுறை வைக்கப்பட்டது. இந்த விதிப்படி இவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும் என்பதை ஏற்படுத்துவதற்காக இது வைக்கப்பட்டது. சரி, அப்போ அதானி ஏற்கனவே இதையெல்லாம் சொந்த முறையில் அந்த தகடுகளை உற்பத்தி செஞ்சு அது வழியாக தான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாரா? இல்லை. நீங்கள் ஒரு 60 மாதத்தில் அந்த தகடு உற்பத்தி பண்ணுறதை நீங்கள் செய்யுங்க. இது வந்து ஒப்பந்தம். 60 மாதம் அவருக்கு டைம், அதாவது 5 ஆண்டுகள் அவருக்கு டைம் தரப்படுது. அது மட்டுமல்ல, இப்போ எப்படிங்க உற்பத்தி பண்ண போகிறீங்க? இப்போ எப்படி உற்பத்தி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து ஆத்ம நிர்பார், இந்த நாட்டில் உற்பத்தியான தகடை வச்சு தான் நாங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய போகிறோம், மோடி சுயசார்பு ஆத்ம நிர்பார்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தகடுகளில் ஆக பெரும்பான்மையாக இம்போர்ட் பண்ணி சீனாவிலேருந்து கொண்டு வந்து முடுக்கப்பட்டவை. அதே நேரத்தில் ஏறத்தாழ 30 கிகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு
மின் தகடுகள் உற்பத்தி செஞ்சு மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய சோலார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் சும்மா கிடக்குது. இது ரொம்ப 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 முக்கியம். அது 30 கிகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சார உற்பத்தி சோலார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் ஆர்டர் இல்லாமல் முடங்கி இருக்கின்றன. நேற்று 2ஆம் நாள் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் செய்தி வந்திருக்குது. இதில் உள்ள முறைகேடு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு டெண்டரில் வந்து சிண்டிகேட் அமைத்து கொண்டு டெண்டர் கேட்பவர்கள் அவர்களுக்குள்ள இந்த மாதிரி பரிவர்த்தனை வைத்து கொள்ளக்கூடாது, அது சட்டவிரோதமானதுன்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதிப்படி அது வந்து ஆராயப்படவில்லை. இவங்க பேசி வைத்து கொண்டு கிருஷ்ணப்பட்டினம் கங்காவரம் போர்ட்டை விற்றுட்டாங்க. அப்புறம் இதை வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. பிஜேபிக்கு 45 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டாரு. இது ஓவர். அடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட வராங்க. ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட வந்தாக்கா அவர் $2.49 என்ன வாங்கியிருக்காரு அவர். இப்போ இந்த 7 மெகாவாட் அங்கே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ரமேஷ் என்று ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆந்திராவிலேருந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். பிவி ரமேஷ் 2019 ஜூனில் ஏற்கனவே 23 சோலார் ப்ராஜெக்ட் வந்து ஆந்திரா அரசு கையெழுத்து போட்டிருக்குது. 2132 மெகாவாட்டுக்கு 2132 மெகாவாட்டுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கையெழுத்திட்டிருந்த 23 ஒப்பந்தங்களை ஜூன் 2019 கேன்சல் பண்ணுறார். யூனிலேட்டரலாக அந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்கிறார். அது ரத்து செய்த பிறகுதான் இது கையெழுத்தாகிறது. அப்புறம் இந்த ரேட்டு கட்டுப்படியாகலை, எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு வரும்போது, முக்கியமாக சந்திரபாபு நாயுடு கட்சியைச் சேர்ந்த இன்றைய நிதியமைச்சர் பையாவுலா கேசவ் அப்படின்றவர் அன்னைக்கு இது மிகப்பெரிய ஊழல்னு நேரடியாக ஃபைட் பண்ணுறாரு. இந்த செக்கிக்கு எழுதுகிறாரு. சிஇஆர்சி என்ற சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அதுக்கு எழுதுகிறாரு. ₹2 தான் மார்க்கெட் ரேட்டு. என்ன அடிப்படையில் நீ 2.92க்கு ஒன்று கொடுக்குற? இது வந்து முறைகேடு. அதுபோல் தகடு உற்பத்தியாளராகவும் இருக்க வேண்டும் என்ற இது வந்து அப்பட்டமான முறைகேடு அப்படின்னு கொடுக்குறாரு. அதுக்கு வந்து ஒரு பதில் ஒன்று சொல்கிறான் பாருங்க, யார்? சிஇஆர்சியும் செக்கியும். அதாவது இப்போ தெர்மல் பிளான்ட் நடத்துகிறாங்கல்ல, அவங்களே நிலக்கரி சுரங்கம் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் சோலார் தகடு உற்பத்தி பண்ணால் நீங்களே உற்பத்தி பண்ணணும். தெர்மல் பிளான்ட்டு உற்பத்தி பண்ணுறவங்க, தெர்மல் பவர் உற்பத்தி பண்ணுற எல்லாரும் நிலக்கரி சுரங்கம் வச்சுக்கல. அதானி போன்றவர்கள், அம்பானி போன்றவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி இதுவும் வேணும் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது பக்கா மோசடின்னு சொல்லி ஆந்திரா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அவரும் ஒரு சிபிஐ தோழர், 2 பேரும் போட்ட கேஸு பெண்டிங் இருக்குது அங்கே. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால வேறு ஒரு வேலை ஒன்று செய்கிறாங்க. சரி, சூரிய மின்சாரத்தை வாங்கியாச்சு. எங்கள் குஜராத்தில் வந்து அவர் பெரிய பிளான்ட் போட்டிருக்காரு அதானி. அங்கேருந்து ஆந்திராவுக்கு மின்சாரம் வரணும். இந்த மின்சாரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு கம்பி வழியாக தானே வரணும். அதுக்கு ஒரு கட்டணம் இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் சார்ஜஸ் அப்படின்னு பேர். ஒரு யூனிட்டுக்கு 80 பைசா கட்டணம் அங்கேருந்து இந்த மின்சாரம் வர்றது. இப்போ அவர் ₹2.40 வாங்கினா ஒரு யூனிட்டுக்கு 80 பைசா வந்து இப்போது லாரி வாடகை மாதிரி இது. அங்கேருந்து இங்கே வருவதற்கான செலவு வந்து கொடுக்கணும். மோடி என்ன செய்கிறார் என்றால், ஜெகன்மோகன் ரெட்டியோடு போடுகின்ற ஒப்பந்தத்துக்கு இந்த கம்பி வழித்தட சேவைக்கு தர வேண்டிய காசை தர வேணான்னுறாரு. அந்த சேவைக்கு தர வேண்டிய காசை 80 பைசா தர வேணாம். அதனால் வர்றது எவ்வளவு? 1360 கோடி பர் இயர், ஆண்டுக்கு. 20 ஆண்டு ஒப்பந்தத்தில், 25 ஆண்டு ஒப்பந்தத்தில் 34,000 கோடி ரூபா. இது வந்து தள்ளுபடி. என்னங்க இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு அதானி க்ரீன் எனர்ஜி இவங்கள்ட்ட போய் கேட்டாக்க, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது வந்து ஆந்திர அரசு தான் அதனால் பயன்பெறுகிறது. யார்? இது வந்து அதானியுடைய பதில். அப்போ இந்த ஒப்பந்தம் சைன் பண்ணணுன்றதுக்காக இப்படி ஒரு தள்ளுபடி அங்கேருந்து கொண்டு வர செலவை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளும். யார்? நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அதை. என்ன அப்படி இந்த ஒப்பந்தம் இவ்வளவு முறைகேடுகளுக்கு பிறகுதான் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிறது. இது வந்து ஒரு உதாரணம். இன்னைய வரைக்கும்
அமெரிக்காக்காரன் இப்படி 5 ஸ்டேட்டை சொல்லியிருக்கிறான், அவங்க காசு வாங்கிட்டாங்கன்னு இப்படியே பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு ஒரு காமன் சென்ஸ் கேள்வி ஒன்று இருக்குது. இந்த SECI என்ற அமைப்பு அதன் வழியாக எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ மின்சாரம் கொடுக்குது, என்ன ரேட்டுக்கு கொடுக்குது, இந்த டேட்டா எங்கேயா வெளியிட்டிருக்கிறாங்களா? இந்த 5 ஸ்டேட்டு தான் வாங்கியிருக்கிறோமா? இல்லை, எல்லா ஸ்டேட்டும் அவங்கள்ட்டேருந்து வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்கிறத விட வாங்கி ஆக வேண்டும் என்று விதி இருக்குது. இது ரொம்ப முக்கியம். வாங்கி ஆக வேண்டும் என்று விதி இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஒரு 5000 மெகாவாட் நம்முடைய மின்சார தேவை அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா, அதில் 10 விழுக்காட்டை இந்த சூரிய மின்சாரம் கட்டாயமாக செக்கியிடமிருந்து வாங்க வேண்டும். SECIயிடமிருந்து. செக்கி அதானியிடமிருந்து வாங்கும். இந்த 10% என்பது எல்லா மாநிலங்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விதி என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு இது. இந்த ஃப்ராடு இதன் அடிப்படையில் இதை EAS சர்மா என்ற முன்னாள் ஓய்வு பெற்ற பவர் செக்ரட்டரி, ஒன்றிய பவர் மினிஸ்ட்ரியில் இருந்தவர், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தவர், அவங்க பீப்புள்ஸ் கமிஷன் ஆன் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அதன் சார்பாக அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன என்று சொன்னால், இந்த உரையின் ஆரம்பத்தில் நான் சொன்னேனே, அதுபோல் இது அதானி, பவர் மினிஸ்ட்ரி, ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி, செக்கி எல்லோரும் சேர்ந்து நடத்திய ஒரு கூட்டு சதி. ஒரு அதிகாரத்தை மையப்படுத்துவது என்பது பொருளாதார அதிகாரத்தையும் மொத்த பொருளாதாரத்தையும் தன் கைக்கு கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி என்ற முறையில் இதை பார்க்க வேண்டும். இதை திசை திருப்புகின்ற பாமகவாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், அவர்கள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். இதை சளைக்காமல் நம்ம திரும்ப 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 இதை பேச வேண்டும் என்பதுதான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு என்று கூறி முடிக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.